பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை கூட ஒரு சிறு சாட்சியாக நிறுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் திவ்யா. நான் கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவள். எனக்கு 3 அண்ணன்களும் 2 தம்பிகளும் ஆக 5 குமாரர்கள் மத்தியில் ஒரு பெண் பிள்ளையாக நான் பிறந்தவள். என்னை கூட தேவன் தெரிந்து கொண்டார். நான் ஒரு கான்வென்ட்ல படித்திருக்கிறேன். கான்வென்ட்ல படிக்கும்போது ஒரு ஹாலில் எனக்காக எல்லாருக்காகவும் ஒரு தியான ரூம் என்று கொடுப்பார்கள். அந்த இடத்துல நான் படிக்கும்போது நான் இயேசுவை தவிர வேறு எந்த ஒரு ஜெபத்தையும் நான் செய்யாதிருந்தேன். அந்த நேரத்தில் கூட நான் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல தேவன் தாமே என்னுடைய குடும்பத்தில் கூட தேவனை அறியாதிருக்கிறதான அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை அவர்கள் பூஜித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஒரே பெண் பிள்ளையான என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவன் தாமே என்னோடு கூட இருந்து அந்த இடத்துல கூட கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஜெபிக்கும் பொழுது கூட ஜெபிப்பதற்கு பைபிள் வாசிக்கிறதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் என் குடும்பத்தில் அப்படியாக எதிர்ப்பு இருக்கும். தேவன் தாமே என்னோடு கூட இருந்தார். நான் எனக்கு 2 காரியத்தை குறித்து நான் அதிகமாக வாஞ்சியா இருந்தேன். ஒன்று, நான் அதிகமாக சத்தமாக பைபிள் வாசிக்க வேண்டும், சத்தமாக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சியா இருந்தது. ஆனாலும் கூட குடும்பத்தில் இருந்ததான சூழ்நிலை நிமித்தமாக எல்லோரும் தூங்கிய பிறகு நான் எல்லாரும் பெட்ஷீட் அப்படியாக போர்த்தி கொண்டு நான் தேவனுடைய வார்த்தையை படிப்பேன். அது நிமித்தமாக நான் தேவனை அப்படியாக அறிந்து கொண்டேன். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. அப்படியாக தேவன் தாமே இந்த நாளிகளை தேவன் வந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று என்னுடைய விசுவாசத்துக்கு பார்த்து என்னுடைய ஊழியக்காரர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தமானார். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட என் குடும்பத்தில் அதிகமாக எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் கூட தேவன் தாமே என்னோடு கூட இருந்தார். அதே போல இந்த திருமண காரியத்தில் கூட நான் பார்க்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவை மட்டுமே கிறிஸ்துவ குடும்பத்திலே மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் அப்படியாக ஆவலோடு இருந்தேன். ஏனென்றால் நான் தேவனை அறிந்த போது கூட தேவனோடு கூட இருக்க வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராகியம் எனக்குள்ளாக இருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய தாயாரும் என்னுடைய பெரிய அண்ணனும் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நம்முடைய ஜாதி ஜனத்தில் என்ன சொல்லுவார்கள், ஒரே பெண் பிள்ளையா இருக்கிறார் என்று, அதை நம்முடைய மதத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட நான் உபவாசித்து தேவன் பக்கமாக திரும்பி கொண்டு, தேவனே எனக்கு உம்முடைய சாட்சி நிமித்தமாக நான் கிறிஸ்துவ பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உபவாசத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருந்தேன். என் குடும்பத்தில் யார் எனக்கு எதிராக வந்தார்களோ அவர்களே எனக்கு தெரியாமல் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் போய் ஒரு பையனை பார்த்து எனக்காக நிச்சயம் செய்திருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட தேவன் தாமே எனக்கு அறியாதிருந்த ஒரு பெரிய சபையில, ஹட்சன் மெமோரியல் அப்படி சொல்லக்கூடியதான ஒரு பெரிய சபையில எனக்கு திருமணம் நடந்தது. தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருந்தது. அதே போல என் கணவர் கூட பெயருக்கு தான் கிறிஸ்துவராக இருந்தார்கள். அவர் கூட அதிகமாக படம் பார்ப்பார்கள். ஃபர்ஸ்ட் டே மூவி பார்க்க வேண்டும் என்று போவார்கள். ஆனாலும் கூட நான் பொறுமையோடு கூட அந்த நாளைகளை கூட அவர்கள் படம் பார்த்துவிட்டு அதிகாலையில 2 மணி 3 மணி அப்படியாக வருவார்கள். நானும் கூட பொறுமையாக இருந்து தேவன் பக்கமா எத்தனை மணி வந்தாலும் கூட தேவனுக்கு அவர்களை வரவேற்று நான் எதுவும் பேசாதபடிக்கு பைபிள் வாசித்து ஜபித்து பின்புதான் தூங்குவோம். அது 2 மணி 3 மணி எத்தனை மணி இருந்தாலும் கூட. அதே போல அவர்களுக்கு கூட கிறிஸ்துவை பெயருக்கு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய, கிறிஸ்து என்று சொல்லனா ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு ஹல்லேலூயா, ஒரு நியூ இயர் அப்படியாக தான் போய் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட கர்த்தருடைய மகா கிருபை நிமித்தம் நான் அதிகமாக உபவாசித்து ஜெபித்தேன். அதே போல நாம் இந்த இடத்துல ராயசந்திரா பகுதியில் எல்ஷடாய் சபைக்கு நாங்கள் வந்தபோது என்னுடைய ஊழியக்காரருடைய சத்தத்தை கர்த்தர் என் கணவர் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவரும் கூட பைபிள் காலேஜில் போய் படிக்கும்படியாக, ஒரு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். திருமணமான பிறகு கூட ஹல்லேலூயா, எனக்கு குழந்தை இல்லாது இருந்தது. 3 வருட காலமாக குழந்தை இல்லாத நிமித்தமாக அது நிறைய ஹல்லேலூயா குடும்பத்துல போராட்டங்கள் வந்து கொண்டிருந்தது. தேவன் தாமே என்னோடு கூட இருந்தார். அந்த இடத்துல கூட 2 பெண் பிள்ளைகள் என் கணவரை திருமணமாக வேண்டும் என்று சொந்தக்காரர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த காரியத்தில் கூட பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அதிகமாக திட்டினார்கள். ஆனாலும் கூட என் விசுவாசத்து நிமித்தமாக தேவன் தாமே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நான் நம்பிக்கையோடு கூட
அந்த பிள்ளைகளுக்கு 1 மாத காலமாக அவருக்கு சமையல் செய்து அவருக்கு என்னென்ன தேவை இருந்தோ எல்லா காரியங்களும் நான் செய்தேன். ஆனால் என் தேவன் கைவிடவில்லை. 3 வருட காலமான பின்பு எனக்கு ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார். நான் கர்ப்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆனாலும் கூட அந்த குழந்தை பிறக்கும் போது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அந்த குழந்தை கண் திறக்கவில்லை, அழவில்லை, ஒன்றுமே இல்லை. டாக்டர் சொல்லிவிட்டார்கள், இதோ இப்படியாக குழந்தை மரித்திருக்கிறது என்று. ஆனாலும் கூட இந்த வேளையில அந்த வேளையிலும் கூட நான் என் விசுவாசத்தை தளர விடவில்லை. கர்த்தர் தாமே என்னோடு கூட இருந்தார். தேவனுக்காக நான் நன்றி செலுத்தி, தேவனே நீர் கொடுத்தால் நல்ல குழந்தையை கொடும் என்று நான் செபித்து கொண்டிருந்தோம். என்னுடைய ஊழியக்காரர்கள் கூட அதிகமாக செபித்தார்கள். கர்நாடகத்திற்கு தான் எல்லா ஊழியக்காரர் அதிகமாக செபித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் என் தாய் குடும்பத்தில் ஒரு மரணம் நேரிட்டது. அந்த காரியத்தோடு அங்கு போகக்கூடாத காரியமா இருந்தது. ஆனாலும் கூட என் ஊழியக்காரர் தன்னுடைய வீட்டில் வைத்து என்னை போஷித்தார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல அந்த குழந்தை அழாத அப்படியாக கிட்டத்தட்ட 1 மாத காலமாக ஐசி வார்டில் இருந்தார்கள். என்ன ஒரு 22 நாள் ஆன பிறகு டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்று போகும்போது அந்த குழந்தை கையில் எடுக்கும் போது மறுபடியும் ஃபிட்ஸ் வந்துவிட்டது. மறுபடியும் ஐசி வார்டில் போடும்படியாக அப்படியாக காரியங்கள் நடந்தது. அந்த நேரத்தில் கூட தேவன் கைவிடாதபடிக்கு நான் விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும்போது தேவன் தாமே அந்த குழந்தை சுகபலத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட இப்போது 10th படிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னொரு குழந்தை கூட எப்சிபா என்று சொல்லக்கூடியதான ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்து என்னோடு கூட கர்த்தர் தாமே இருக்கிறதான நிச்சயத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதே போல என் குடும்பத்தில் கூட அநேக பிள்ளைகள் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் தாமே இந்த என்னுடைய சாட்சி நிமித்தமாக கர்த்தர் அவர்களுக்கு கூட, ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, குடும்பத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்டால் குடும்பம் முழுதுமாக ரட்சிக்கப்படும் என்று. இந்த வார்த்தையை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த குடும்பத்தாரும் கூட தேவனுடைய பாதத்தில் வருவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த சாட்சி கொடுக்கும்படியாக வாய்ப்பு கொடுத்த அனைவருக்காக நன்றி செலுத்தி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக அநேக பிள்ளைகளை கூட கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்காக எல்லாரும் செபித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த சிறு சாட்சியை முடிக்கிறேன்.